குட் மார்னிங் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக கொஞ்சம் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் சரி, டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களும் சரி, இனிமேல் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்களும் சரி ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? ஸோ அப்போ தான் என்ன டீட்டெயில்ஸ் இதில் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியும். இது வெறும்னு டெஸ்ட் பேட்ச் பற்றின வீடியோ மட்டுமே கிடையாது. நம்ம சேனலில் வந்துட்டு அடுத்தது என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் தான் வந்துட்டு போட்டிருப்பேன். பிடிஎஃபாக கிளாஸும் ஒரு பார்ட் தான் போட்டிருப்பேன், அதோட மெட்டீரியலும். ஸோ செகண்ட் பார்ட் வந்துட்டு இன்னும் போடல. டிரான்ஸ்போர்ட்டேஷனும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு 2 டாபிக் வந்துட்டு 2 பார்ட் வந்துட்டு இருக்குது. அது வந்துட்டு ஹோலில் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆப் அண்ட் போர்ட்டல் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வேலை கொஞ்சம் இருந்ததுனால நான் இதில் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. மேபி இந்த வீக்கெண்ட் வந்துட்டு ஆப் ரெடி ஆயிரும். போர்ட்டல் வந்துட்டு இன்றைக்கி மேக்ஸிமம் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்துட்டு போர்ட்டலில் வந்துட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. போர்ட்டலில் கொடுத்துர்லாம் மீன்ஸ் வீடியோஸ் ஆஸ் யூஷுவல் யூடியூப்பில் தான் வரும். கிளாஸஸ் எல்லாமே, சரிங்களா? கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு யூடியூப்பில் வரும். போர்ட்டல் ஆக்சஸ் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இப்போ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டெஸ்ட் பேட்சை வந்துட்டு நீங்கள் பிடிஎஃபாகவும் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து எழுதிங்க. அப்படி இல்லைனா ஆப்பில் வந்துட்டு ஸோ அதை நீங்கள் ஒரு டைமர் வச்சு ஓடும். எல்லா இதுலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ டைமர் வச்சு ஓடுறது பார்த்திங்கன்னா நீங்கள் ரீஅட்டெம்ப்ட் எத்தனை தடவை வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்துட்டு ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறோம். இது ஒரு மேஜர் இது. இன்னொன்று வந்துட்டு மெட்டீரியல் ஆப்பில் வந்துட்டு அப்லோட் பண்ணிடும். அந்த ஃப்ரீ மெட்டீரியல் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் ஆப்பில் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு இது பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ஆப்பில் போய் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு கொடுக்கறவெல்லாம் ஆப்பில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இந்த ஆப் எதுக்கு அப்படின்னா எல்லாமே ஒரு ஃபார்மெட்டில் வந்துட்டு இருக்கும். நீங்கள் இப்போ உள்ளார போகிறீங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்க, அதுக்கு அந்த 10 பார்ட்டும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். வீடியோஸ் கரெக்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ உள்ளார நீங்கள் இதுக்கு போகிறீங்களா, வேறு சப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எடுக்கிறீங்களா, அதுக்கு எத்தனை பார்ட் இருக்கோ அது கரெக்டாக இருக்கும். அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு கரெக்டாக அதில் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்கு. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ, வீடியோஸ் வந்துட்டு கிளாஸஸ் இந்த இது போடுறது அது வந்துட்டு ஃப்ரீயாக தான் போடுறது. நம்ம இதில் டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் வந்துட்டு பே பண்ணி வந்துட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்ச் அமௌண்ட்டும் வந்துட்டு மினிமமாக தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். நம்ம ஃபஸ்ட்லேருந்து குரூப் 2 RI எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்டாண்டர்டாக வந்துட்டு 251 ரூபா தான் வந்துட்டு வச்சுருந்தோம். 251 ருபீஸ் தான் வந்துட்டு வச்சுருந்தோம். ஸோ இந்த இது டெக்னிக்கலில் இப்போ இந்த ஆப் இது பண்ணுறோம் அந்த மாதிரி இதுக்காக வந்துட்டு அதை வந்துட்டு அந்த டெக்னிக்கல் இதை வந்துட்டு ஒரு 100 ரூபாயாக வந்துட்டு ஏற்றணும். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ இதான் பேட்ச் 1 3 பேட்சாக வந்துட்டு போகுது. பேட்ச் 1 வந்துட்டு வெறும் டெக்னிக்கல் 351 ரூபா, சரிங்களா? ஸோ 251 ருபீஸ் யூஸ்வலாக வச்சுருப்போம். ஸோ இந்த தடவை வந்துட்டு 351 ரூபா. பேட்ச் 2 பார்த்தோம்னா குரூப் 4 பேட்ச். குரூப் 4 வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் தமிழ் வந்துட்டு இருக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கான ஷெட்யூல் புதுசாக பார்க்குறவங்க இதுக்கான ஷெட்யூல் எங்கப்பா அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஷெட்யூல் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேட்ச் 3 பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெண்டும் சேர்ந்து டெக்னிக்கல் ப்ளஸ் ஜிஎஸ் காம்போ ஆஃபர் மாதிரி 501 ரூபா, சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ். ஃபீஸ் வந்துட்டு ரொம்ப இதாக தான் வச்சுருக்கு. ஏன்னா இப்போ குரூப் 4 நீங்கள் படிக்கிறீங்க, ரெண்டுமே படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த 501 ருபீஸ்க்கு உங்களுக்கு குரூப் 4ம் கவர் ஆயிரும், குரூப் 4 இதுவும் கவர் ஆயிரும், ப்ளஸ் ஜேடிஓ முனிசிபல் அட்மினும் வந்துட்டு கவர் ஆயிரும். நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ஜேடிஓ முனிசிபல் அட்மின் குரூப் 4 இதுக்கு வந்துட்டு காமனாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் இது எல்லாத்துக்குமே ஒரே சிலபஸ் தான், சரிங்களா? ஸோ ஜிஎஸ்ஸை நடுவில் வச்சுட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடு ஜேடிஓ முனிசிபல் அட்மின் இருக்கா, அதுக்கு வந்து டெக்னிக்கல் வரும். அதே மாதிரி இந்த சைடு குரூப் 4 இருக்கா, அதுக்கு தமிழ் வரும். 6ஆவதுலேருந்து 10ஆவது தமிழ். இதை மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த சைடு டெக்னிக்கல், இந்த சைடு தமிழை படிக்க போகிறீங்க. அவ்வளோதான். அது மிச்சப்படி வந்துட்டு இதில் காமன் தான். அதனால் நீங்கள் இந்த ஜிஎஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜேடிஓக்கும் யூஸ் ஆகும் இது, சரிங்களா? ஜேடிஓக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த இது வந்துட்டு யூஸ் ஆகும். ஓகே. ஸோ கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்துட்டு ஒரு சில கொஷின்ஸ் நான் எடுக்கிறது மீதி வந்துட்டு வேறு சில டெஸ்ட் பேட்சஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுற கொஷின்ஸை கம்பைனாக தான் கொடுக்குறேன். நம்ம ஃபஸ்ட்லேருந்து அப்படி தான் பண்ணுறோம். அதை நான் சொல்லிட்டு தான் வந்துட்டு செய்யணும்.
ஓகே, எக்ஸ்க்ளூசிவாக ஏன்னா நம்ம படிச்செடுக்க வேறு சில ஒரு 4-5 சென்டர்ஸோடது பார்த்தோம்னா ஓகே இந்த மாதிரி எடுக்கிறாங்களா அப்படின்னு நம்ம தான் அது மாதிரி தான் நம்ம எடுக்கணும் சரிங்களா. ஸோ அதில் வந்துட்டு ஒளிவு முறையவே இல்லை. ஸோ வேறு சில சென்டர்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் பார்த்து அதில் எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்து அதை தான் நான் கொஷின்ஸாக எடுக்கிறேன் சரிங்களா. ஓப்பனாகவே அதை நான் சொல்லிடுறேன். நான் உட்காந்து ஸ்பெஷலாக திங்க் பண்ணி ஏன்னா 4-5 கொஷின் பேப்பரை நான் பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு ஓகே இந்த மாதிரி இவங்க கொஷின் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நம்மளும் அதே மாடலில் வந்துட்டு எடுக்கிறதுக்கு இது இருக்குது சரிங்களா. ஸ்பெசிஃபிக்காக நானும் வந்துட்டு தனியாக கொஷின்ஸ் எடுக்கிறேன். அது இல்லாமல் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்னா வந்துட்டு கொடுக்குறோம் ஓகேங்களா. அதை வந்துட்டு கிளியராகவே சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆப் வந்துட்டு போர்ட்டல் வந்துட்டு இன்றைக்கி ரெடி ஆயிரும். ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச்சில் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த போர்ட்டல் ஃப்ரீயாக அதாவது எப்படி சொல்கிறது உங்களுக்கு நாங்களே வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி வச்சுருவோம். ஸோ இதுக்கப்புறம் வர்றவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களும் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது ஆப் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ஆன்லைன் பேமெண்ட் அந்த மாதிரி வரும். போர்ட்டலில் வந்துட்டு உங்களுக்கு நாங்களே வந்துட்டு என்ரோல் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் டெஸ்ட் அதில் வேணால் எழுதிக்கலாம், இல்லை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கணும்னாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்துட்டு நம்ம சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு புது எப்படி சொல்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப் டுவோர்ட்ஸ் டிஎன்பிசி அவ்வளோதான் சரிங்களா. நம்ம சேனல் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் டுவோர்ட்ஸ் டிஎன்பிசி. ஸோ நமக்கு எப்படி சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதை ரிப்பீட்டடாக வந்துட்டு வச்சுருக்கணும். ஏன்னா நானும் வந்துட்டு இதை ஒருத்தவங்க போய் கேட்பாங்க சார் இந்த மெட்டீரியல் எங்கே இருக்குது எனக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ அப்போ வரும்போது ஒவ்வொன்றா தேடி நானும் அனுப்பணும். ஸோ ஆப் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா மெயினாக அதுக்கு தான். அதில் நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும் சரிங்களா. ஸ்டாண்டர்டாக இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த புதுசு இது வந்துட்டு கொண்டு வருது. அதனால தான் இந்த லாஸ்ட் இதுலேருந்து ஃபீஸும் வந்து ஏற்றிருக்கு ஓகே. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இதுலேருந்து இப்போ ஆப் அந்த ஒர்க்லாம் வந்துட்டு இப்போ அது ஓகே ஓரளவுக்கு இது வந்ததுனால ஸோ இன்னிலேருந்து இஎம் கிளாஸஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. உங்களுக்கு விட்டு போன டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன் இந்த வீக்குள்ளார. இஎம் வந்துட்டு இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஸோ ஜிஎஸ் இந்த வீக் டெஸ்ட்டுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ் வந்துட்டு இந்த வீக் என்னென்னா தமிழ் இயல் வந்துட்டு 4, 5, 6 இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. 4, 5, 6 இருக்கும் இயல். தென் இந்த வாரம் எக்கனாமிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் சிவிக்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே. தமிழ் ஓகே, இன்னும் மீதி ஜிஎஸ் என்ன அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீக் டெஸ்ட் வந்துட்டு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அது தெரியும் எல்லாத்துக்கும். ஸோ அதுக்கான கிளாஸஸ் வந்துட்டு நம்ம இது பண்ணுறோம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஒன்று வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, இல்லை ஃபோன் பண்ணி கூட கேளுங்க ஓகே. ஸோ டீட்டெயில்ஸ் வந்துட்டு கேட்டுக்குங்க. ஷெட்யூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்கள் சரிங்களா. வெறும் நம்பர் மட்டும் பார்த்துட்டு எடுத்து சார் என்ன டீட்டெயில் அப்படின்னு ஸோ ஒருத்தருக்கு நம்ம சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வரிசையாக அதே சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஷெட்யூலை பாருங்கள் ப்ளீஸ் ஓகே. ஷெட்யூலை பார்த்து இது ஓகேவா எல்லாமே சொல்லியிருப்பேன் சரிங்களா. கீழே டெஸ்ட் பேட்ச்க்கான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.